அவரை சார்ந்தவங்க. அவருக்கு என்னன்னா மஸ்ஜித் நபவி நபியின் சபை ஃபுல்லா இருக்கு இல்லை. அவர் யார அவரை பின்பற்றாங்களோ அந்த ஆட்கள் எல்லாம் அப்படி தப்பா நினைச்சிட கூடாது. முகமது நபியை பெருசா நினைத்து இவர் ஈமான் கொண்டார். இவருக்கு அந்த மதிப்பிலேயே நினைச்சிடக்கூடாது. மனசுல ஒரு பயம் அவருக்கு இருக்கு. ஆனாலும் சபைக்கு உள்ள கடந்து வர அவர் பிரியப்படலை. என் பெருமான் கற்றுக் கொடுத்த பாடம், யார் கடைசியில் வருகிறீர்களோ யாரையும் பிடலிகளை தாண்டி உள்ளே வராதீர்கள், வழி இருந்தா வாங்க, இல்ல கடைசியிலேயே உட்காருங்கள் என்றார். அந்த பாடம் மனதில் இருந்ததா படிக்கட்டு மட்டும் காணி இந்த படிக்கட்டு போய் உட்கார போகிறார். பேச்சு நிறுத்தினார்கள். முகமது ரசூலுல்லாஹ் அவங்க மேடையில் இருந்த சால்வை எடுத்து மடிக்கிறார். அப்படி மடித்து அந்த நேரம் அப்படியே தூக்குறான். தூக்கி அவர் மேல போட்டு சொன்னாங்க, இந்த சால்வையை படிக்கட்டில் விரித்து அதற்கு மேல் தாங்கள் உட்காருங்கள். ஆயிரம் ஆயிரம் மாணவியின் அன்பு தோழர்கள் காதலில் கொண்ட காதலும் நேசமும் அந்த சால்வையை முற்றுவதற்கும் முகர்வதற்கும் நெஞ்சில் அணைப்பதற்கும் காத்திருக்க தவம் இருக்க அந்த சால்வையை தூக்கி அவர்களின் பக்கம் கொடுத்து படிக்கட்டில் விரித்து உட்காருங்கள். மொத்த தோழர்கள் திரும்பி பார்த்துட்டாங்க. இந்த சபை திரும்பி பார்க்கிற சபையில் யார் அவர்? இதுல காலம் வேறு ஒரு செய்தியை பதிவு செய்திடக்கூடாது. இறைவனோடு அடியார்களை இணைக்கிற உயிரோட்டமான தகவலை சொல்லி அமைகிற உத்தம நபிகள். அந்த சபையும் அப்படிதான் இருந்துச்சு. ஆள் பார்த்து மதிக்கிற சபையாத்தான் இருந்துச்சு. ஒரு பெரிய மனுஷன் வந்தவங்க பேச்செல்லாம் நிறுத்திட்டாங்களே என்று இங்கே இருப்பவர்கள் சொல்லாவிட்டாலும் காலம் ஒரு நாள் சொல்லிவிடக் கூடாது என்பதும் அன்னலாரின் கவனம். உடனே அடுத்த ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. இதா அதாக்கும் கரீமு கௌமின் ஃபக்ரிமுஹு. என் தோழர்களே, ஒரு சமூகம் ஒருவரை மதிக்கும் என்றால், ஒரு சமூகத்தால் மதிக்கப்படும் மனிதன் நம்ம சபைக்கு வருவார் என்றால் அவருக்கு மகத்தான சங்கையை கொடுத்திருக்கும். அந்த பாடம் தங்க எழுத்தால் பதிவு செய்யப்படும். இப்ப எங்க சபையில யாரும் நாங்க இருப்போம், அண்ணன் வந்துட்டாங்கன்னா உடனே எழுந்திருச்சு போய் கூப்பிட்டு வருகிறது.